குலம் தரும் செல்வம் தந்திடும், குலம் தரும் செல்வம் தந்திடும். அடியார் படு துயராயினவெல்லாம் குலம் தரும் செல்வம் தந்திடும். அடியார் படு துயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் வீசும் அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும். வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம். அயோத்தியா மோக்ஷபுரி. நம்ம இந்தியாவில் சப்த மோக்ஷபுரி இருக்குது. அதாவது 7 மோக்ஷபுரி. அயோத்தியா, மதுரா, மாயா எனும் ஹரித்வார், காசி, காஞ்சி, அவந்திகா எனும் உஜ்ஜயன், துவாரகா என்று 7 மோக்ஷபுரி இருக்குது. அதில் அயோத்தியா முதன்மையான மோக்ஷபுரி, நம்ம ராமனோட ஜென்மபூமியாகவும் கொண்டாடப்படுகிறது. அந்த அயோத்தியாவில் இருக்கிற சில முக்கியமான இடங்களை நாம் இப்போ சேவித்து மகிழலாம். ஹனுமான் கார்கி, சிரஞ்சீவியான ஹனுமான் இப்போவும் அயோத்தியாவுக்கு காவலாக இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஹனுமாரை சேவிச்சுட்டு தான் நம்ம அயோத்தியாவுக்குள்ளே நுழையணும். அடுத்த இடமான தசரத் மஹால், ராமனோட தந்தை தசரதனோட அரண்மனை இன்றும் நாம் அயோத்தியாவில் சேவிக்கலாம். இப்போ புதிதாக கட்டப்பட்ட ராம ஜென்மபூமி கோயில் இது. குழந்தை ராமர் ராம்லல்லாவை இங்கே நாம் சேவிக்கலாம். சூரிய குல வம்சமான ராமனுக்காக இங்கே சூரிய பகவானும் இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறார். அடுத்த இடமான கனக் பவன், இது ராமன் சீதையோட அரண்மனை. ராமன் சீதா கல்யாணம் முடிஞ்சப்புறம் கைகேயி மாதா சீதாராமனுக்கு கொடுத்த அரண்மனையாக இது கருதப்படுது. இதையும் நம்ம அயோத்தி போனால் சேவிக்கலாம். குப்தர் காட், ராமன் இந்த சரியு நதியில இறங்கி பரமபதத்துக்கு போனதாக சொல்லப்படுது. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ராமாயணத்தில் நவவித சரணாகதி. ராமாயணமே சரணாகதி கிரந்தமாக கொண்டாடப்படுகிறது. சரணாகதி என்றால் a complete surrender to Lord. முதல் சரணாகதி வைகுண்டத்து சரணாகதி. ரிஷிகளும் தேவர்களும் ராவணனோட தொல்லை தாங்காம பெருமாளிடம் சரணடைகிறாங்க. அடுத்த சரணாகதி தசரதன் சரணாகதி. சீதா சுயம்பரத்தில் ராமன் சிவதனுசுவை முறிச்சிடுறாரு. அதனால பரசுராமர் கோவப்படுறாரு. தசரதன் என் மகனை எதுவும் செஞ்சிடாதீங்க என்று தசரதன் பரசுராமரிடம் பண்ணும் சரணாகதி. அடுத்த சரணாகதி லக்ஷ்மணர் சரணாகதி. காட்டுக்கும் கூட நானும் வருவேன் என்று லக்ஷ்மணர் ராமரிடம் பண்ணும் சரணாகதி. ரிஷிகளோட சரணாகதி. காட்டுல அரக்கர்கள் தொல்லை அதிகமாக இருக்கு என்று ரிஷிகள் ராமரிடம் பண்ணும் சரணாகதி. பரதன் சரணாகதி. சித்திரகூடத்தில் அயோத்திக்கு திரும்ப வர வேண்டும் என்று ராமனை பரதன் பிரார்த்திக்கும் சரணாகதி. காகாசுரன் சரணாகதி. தேவேந்திரனோட மகன் ஜெயந்தன் ஒரு காக்கை வடிவத்தில் சீதாமாட்ட அபச்சாரம் பண்றாரு. அதனால ராமரும் கோபம் அடைகிறார். என்னை மன்னிக்க வேண்டும் என்று காகாசுரன் ராமரிடம் பண்ணும் சரணாகதி. சுக்ரீவன் ராமரிடம் பண்ணும் சரணாகதி.
கடலரசன் என்னால் டைரக்டாக வழிவிட முடியாது, என் கடல் மேலே கற்களை போட்டு இலங்கைக்கு அடையலாம் என்று கடலரசன் ராமனிடம் பண்ணும் சரணாகதி. எல்லா சரணாகதியிலும் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து இருக்கு. ஆனால் இந்த விபீஷ்ண சரணாகதியில் ராமா எனக்கு எதுவுமே வேண்டாம், லங்கையும் வேண்டாம், எந்த சொத்தும் வேண்டாம், நீயே வேண்டும் என்று பரிபூர்ண சரணாகதியாக இந்த விபீஷ்ண சரணாகதி கொண்டாடப்படுகிறது. ஆழ்வார்களின் திவ்யதேச அனுபவம். திருமாலின் ஆயுதங்கள் ஆபரணங்களே பக்தியை வளர்ப்பதற்காக ஆழ்வார்களாக அவதரித்தார்கள். திருமாலின் பாஞ்சஜன்யத்தின் அம்சமாக பொய்கை ஆழ்வார், திருமாலின் கதையின் அம்சமாக பூதத்தாழ்வார், வாளின் அம்சமாக பேராழ்வார், சக்கரத்தாழ்வாரின் அம்சமாக திருமகிஷை ஆழ்வார், விஸ்வக்சேனரின் அம்சமாக நம்மாழ்வார், நித்தியசூரியில் ஒருவரான குமுதரின் அம்சமாக மதுரகவி ஆழ்வார், கௌஸ்துபத்தின் அம்சமாக குலசேகர ஆழ்வார், கருடனின் அம்சமாக பெரிய ஆழ்வார், பூமி பிராட்டியின் அம்சமாக ஆண்டாள், வனமாலையின் அம்சமாக தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருமாலின் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக திருப்பான் ஆழ்வார், சார்ங்கத்தின் அம்சமாக திருமங்கை ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்கள் பாடி மங்களாசாசனம் செய்த இடங்களே திவதேசங்களாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளையோ இல்லை விபவாதாரமான ராமகிருஷ்ணாதி அவதாரங்களையோ இப்போ நாம் சேவிக்க முடியாது. திருவல்லிக்கேணி கண்டேனே அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் இந்த திவ்யதேசத்தில் எழுந்தொருளி இருக்கிற பெருமாள்களே நமக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக காட்டியுள்ளார்கள். நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் என்று ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். நாம் நின்று இருந்து கிடந்து நடந்து செய்யும் பாவங்கள் எல்லாம் இந்த திருமாலின் 4 நிலைகளை நினைத்தாலே போகும். ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்க பிரபு. ஒவ்வொரு திவ்ய தேசமாக நாம் இப்போ சேவிக்கலாம். பத்ரி நாராயணன், நவ திருப்பதி எம்பெருமான்களை இங்கே காண்கிறோம். திருக்கோலூர் வைத்தமாநிதி பெருமாள், ஸ்ரீவைகுண்டம் கல்லர்பிரான், வரகுணமங்கை விஜயாசனர், திருப்புலிங்குடி காசினி வேந்தர், ஆழ்வார் திருநகரி ஆதிப்பிரான், காஞ்சி பெருந்தேவி தாயாருடன் தேவப்பெருமாளின் அற்புத சேர்த்தி சேவை, இரட்டை திருப்பதி தொலைவெள்ளி மங்கலம் தேவர்பிரான் அரவிந்த லோச்சனன், திருக்குழந்தை மாயக்கூத்தன், தென் திருப்பேரை மகர நெடுங்குழை காதர், அயோத்தி ராம்லல்லா, அஷ்டபுஜகரத்துடன் உலகளந்த பெருமாள், பாண்டுரங்கன் மடியில் ருக்குமாயி, திருக்கோளூர் உலகளந்த பெருமாள், திரு ஊரகத்தான், காஞ்சி தூப்புல் தீபப்பிரகாசர், திருவேலுக்கை நரசிம்மர், பச்சைவண்ணன் பவளவண்ண பெருமாள், திருக்குருகூர் நம்மாழ்வாருடன் கண்ணன், திருக்கடிகை சோளிங்கர், யோக நரசிம்மன் அமிர்தவல்லி தாயாருடன் யோக ஆஞ்சநேயர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னாருடன் கருடாழ்வார், மதுரை கல்லழகர், நம்மாழ்வாருடன் கண்ணன், திருமலை பத்மாவதி ஸ்ரீனிவாசன், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, மேல்கோட்டை வைரமுடி சேவை, திருக்கண்ணபுரம் கண்ணபுரநாயகியுடன் சௌரிராஜ பெருமாள், மேல்கோட்டை ராமானுஜர் கோவிந்தராஜமுடி சேவை, திருக்குடந்தை கோமலவல்லி தாயாருடன் ஆரா அமுதப் பெருமாள், நாச்சியார் கோயில் கல்கருடன், பெரியாழ்வாருடன் ஆண்டாள், தேரெழுந்தூர் தேவாதிராஜ பெருமாள், வானமாமலை தெய்வநாயகன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், சிம்ஹாச்சலம் வராக நரசிம்மன், திருவெள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள், காஞ்சி அஷ்டபுஜகரத்தான் ஆண்டாளுடன் ரங்கநாதர், நாத்வாரா ஸ்ரீநாத்ஜி, திருவகீந்திரபுரம் ஹேமாப்ஜநாயகி தேவநாதன், பரமபதத்தில் சேவை சாதிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியுடன் பரமபதநாதர்,
காஞ்சி நிலா திங்கள் துண்டத்தான் காஞ்சி பாண்டவதூதப் பெருமாள் திருடந்தை நித்திய கல்யாணப் பெருமாள் தலசயனம் திருக்கடல்மல்லை ஸ்தலசயனப் பெருமாள் ஆலலை கிருஷ்ணன் வடபத்ரசாயி உத்தானசேனம் திருக்குடந்தை ஆறாவமுதன் உறையூர் கமலவல்லி நாச்சியாருடன் அழகிய மணவாளன் போகசேனம் திருச்சித்திரகூடம் கோவிந்தராஜ பெருமாள் மாணிக்கசேனம் திருநீர்மலை ரங்கநாதர் வீரசேனம் திரு இந்தலூர் பரிமள ரங்கநாத பெருமாள் புஜங்கசேனம் அப்பக்கொடத்தான் தர்பசேனம் திருப்புல்லானி தர்பசேன ராமர் ஆண்டாள் மடியில் ரங்கமன்னாரின் அற்புத சேவை ஆனந்தசேனம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி திருவிண்ணகர் உப்பிலி அப்பன் திருவதிகை சயன நரசிம்மர் அகோபுலத்தில் எழுந்துருளி இருக்கிற நவ நரசிம்மர்களையும் இங்கே நாம சேவிக்கலாம். கீதோபதேச கிருஷ்ணன் சத்யபாமா ருக்மிணியுடன் கிருஷ்ணனின் திருக்கல்யாண சேவை திருவெல்லியங்குடி சதுர்புஜ கருடாழ்வாருடன் கோலவில்லி ராமன் நைமிசாரண்யத்தில் சேவை சாதிக்கும் பெருமாள் நவதாயார்களை திவ்யதேசத்தில் எழுந்துருளி இருக்கும் நவதாயார்களையும் இங்கே நாம சேவிக்கலாம். நாமக்கல்ல எழுந்துருளி இருக்கிற நாமகிரி தாயாருடன் நரசிம்மன் கபிஸ்தலத்துல சேவை சாதிக்கும் கஜேந்திரவர்தன் திருவள்ளூர்ல சேவை சாதிக்கும் வீரராகவ பெருமாள் ருக்மிணி கிருஷ்ணனின் திருக்கல்யாண சேவை நாச்சியார் திருமொழியில் வர்ணித்தபடி ஆண்டாள் தன் திருக்கல்யாண கனவை தோழியிடம் சொல்லும் காட்சி வாரணமாயிரம் என்கிற பாசுரத்திற்கு ஏற்ப ஆணை மீது மாப்பிளை அழைப்பு காலை புகுத கனாக்கண்டேன் தோழினான் அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி மாப்பிளை அழைப்பு கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் புரிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழினான் காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான் தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான் அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான் ஆண்டாள் கண்ணனுடன் பெரியாழ்வார் ராதா கிருஷ்ணருடன் அஷ்டசகிகள் சுதேவி லலிதா விஷாகா சம்பகலதா சித்ரா ரங்கதேவி துங்கவித்யா இந்துலேகா கிருஷ்ண லீலைகளையும் இங்கே நாம சேவித்து மகிழலாம். சம்மோகன கிருஷ்ணன் பாதி ராதா பாதி கிருஷ்ணராக சேவை மதுரா ராதா கிருஷ்ணர் பூரி ஜெகநாத் மகாபிரசாத் ரத யாத்திரை சேவை பண்டரிபூர் பாண்டுரங்கன் ருக்குமாயி உடுப்பி கிருஷ்ணர் நீலமாதவ கிருஷ்ணர் துவாரகா கிருஷ்ணர் எதோத்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஸ்ரீமுஷ்ணு பூவராகர் காஞ்சி கருட சேவை தன்வந்திரி குருவாயூரப்பனின் அற்புத சேவை கெட்வெல் ஆஞ்சநேயர் ராமானுஜருடன் செல்லப்பிள்ளை சைத்தன்ய மகாபிரபுவுடன் கிருஷ்ணர். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷः மங்களாய தனோ